ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் கிளாத் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட டிசைனிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹேண்டுக்கு மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். 4 வந்து எடுத்து அங்கேருந்து நான் சைடில் 2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வருதில்ல, அது வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிசைனுக்கு தேவையான அளவு நான் நெட் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு வந்து, அதாவது பேக் நெக்குக்கு வந்து நான் இந்த மெத்தடில் வந்து நெட் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அது வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து ஃபுல்லாக ஃப்ரேமுக்கு அடியில் நெட் கிளாத் பெருசாக இருந்துச்சு. அதை நான் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத்தை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்ஸுக்காக ஒரு கிளிப் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது நல்ல வியூஸ் போயிருந்தது. ஸோ அது நான் இன்னொரு டைம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹேண்டுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த நம்ம நெட் கிளாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பால் பின் அல்லது வந்து மெஷின் நீடில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணோன்னா கிளாத் வந்து, அதாவது நெட் கிளாத் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி சிங்கிள் கிளாத் தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் கிளாத் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ டபுள் கிளாத் போட்டாலும் வந்து அந்த நெட் வந்து நல்லா செக்கடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பால் பின் கொடுக்கும்போது என்னென்னா, பக்கத்தில் பால் பின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி கொடுக்கும்போது அந்த கேப்பில் இருக்கக்கூடிய நெட் கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு பால் பின் கொடுத்துட்டு அந்த பால் பின் வந்து முடியும் போது இன்னொரு பால் பின் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த டிசைனில் வந்து சைடாகவும் வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். நான் அந்த இடத்த நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் இந்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வந்து ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நான் இதே மாதிரி டிசைனில் சைடில் ஒர்க் பண்ணல. அதனால எனக்கு அந்த ஹேண்டோட டிசைனே வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நான் அந்த இடத்துல வந்து கிளியராக சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பால் பின் கொடுத்துக்கலாம். பட் மெயினாக என்னென்னா, நெட் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு டைட்டாகவும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சும் பண்ணக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். லூஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ கீழேயும் இதே மாதிரி பால் பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு சைடில் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்லேயும் ஃபுல்லாகவே வந்து பால் பின் போட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பால் பின் போட்டு டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் சொல்கிறேன், இந்த சைட்லேயும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். இந்த சைடில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்ம ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு நெட் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் கீழே இருக்கிற லைனில் வந்து 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் சரி த்ரெட்டில். ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு பீடு வரப்போகுது. கூடவே வந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக 3 லைன் வந்து சரி த்ரெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம பீடு ஒர்க்கும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கட் ஒர்க் வந்து நம்ம தேவைப்படாது. கீழே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வரனால பிரச்சனை இருக்காது. இப்போ சைடில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எண்ணாட் போட்டு தான் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணாட் போடும்போது எப்போவுமே வந்து இந்த நெட் கிளாத்தும் வந்து நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நெட் கிளாத் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் மாதிரி இது பண்ணோன்னா நெட் வந்து கிழிஞ்சிற சான்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த சைட்லேயும் வந்து ஜிக்ஸாக் போட போகிறேன். அதுக்காக நெருக்கமாக 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் மேலே நம்ம கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கேயும் வந்து 2 லைனுக்கு வந்து நம்ம ஜிக்ஸாக் 2 லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம கிளாஸஸில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருப்பேன். டிசைனுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது, கட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஜிக்ஸாக் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த உடனே வந்து நெட் கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 2 ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் நெட் கிளாத்தில் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் முடியும் போது நெட் கிளாத்தில் எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நார்மலாக உங்களுக்கு பாப்ளின் கிளாத்லேயே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த டிசைனிங் வீடியோவில் நான் பண்ணும்போது நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதோட ஹேண்ட் வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு ஹேண்ட் முடிச்சுட்டேன். இன்னொரு ஹேண்ட் பண்ணும்போது சரி வீடியோ எடுத்துகிட்டா ஹெல்ப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்.
எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் வந்து கிளாஸஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தனால ப்ளவுஸஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அதனால தான் சரி இப்போ கொடுத்துடலாம், ஏன்னா ப்ளவுசஸ் வீடியோ கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம், அதனால இப்போ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். ஜிக்ஸாக் வந்து கண்டிப்பாக கட் ஒர்க்குக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் டிசைன் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜிக்ஸாக்காக வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெருக்கமாக சைடில் இன்னொரு சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி நீங்கள் நெட் கிளாத்தில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க கிளாத்தில் வந்து நெட் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெருக்கமாக ஜிக்ஸாக் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல நீட் லுக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கட்டரை எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ப்பான கட்டரை எடுக்க வேணாம், ஏன்னா வந்து டக்குன்னு ப்ளவுஸில் போட்டால் கட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேலே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செக்யூர் பண்ணியிருக்க பால் பின் எல்லாமே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதும் பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் பின்னும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரேசிங்காக நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நெட் கிளாஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 20 rupees போல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ப்பான கட்டரை ஷார்ப்பாக இருக்கணும், பட் ரொம்ப புது கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ப்ளவுஸில் பட சான்ஸ் இருக்குது. பிகினராக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ கட் பண்ணும்போதும் பொறுமையாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கொஞ்சம் கேப், அதாவது அந்த கிளாத்தை விட்டுட்டு நெட் கிளாத்தை விட்டுட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிவிடுவோம், அதனால வந்து உங்களுக்கு அது பிசுறு தெரியாது. அதே மாதிரி சைடில் கீழே வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அதனால் அங்கே கட் பண்ண வேண்டிய நமக்கு தேவை இருக்காது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடமும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த தான் சொன்னேன் நான், கீழே வந்து கொஞ்சம் விட்டுடுங்க, அது நமக்கு கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ சின்னதாக நமக்கு வந்து கிளாத் இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணும்போது அதளவுக்கு தெரியாது. இப்போ நான் ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டுட்டேன். ஸோ சின்னதாக ஊசி வந்து இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் மாட்டிட்டு நெட் கிளாத்துக்கும் நெக்ஸ்ட் மெயின் கிளாத்துக்கும் இடையில கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணுறது என்னென்னா ஒரு 4 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த கட்டரில் வந்து கிளாத்தை எடுக்கும்போதே தெரியும் நெட்டு வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அது மாதிரி கீழேயும் வந்து நீங்கள் ஒரு விரல் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு மேலே சைடில் கீழே எல்லா இடம் 4 இடமும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த பயமே இல்லை. பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பயப்படுவோம். எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. இப்போ ஒர்க் பண்ணும்போது பயந்துகிட்டே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா நம்ம வந்து பயந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் கொரியர் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் நெட் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி சிஸ்டர், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணிங்க பண்ணுறதுக்கு பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எங்கள் மேமோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஒர்க் பண்ணிவிட்டு சிஸ்டர் நான் ஒர்க் பண்ணிட்டேன் சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒர்க் பண்ண பிக்சரையுமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நம்ம பயப்பட தான் செய்வோம், ஆனால் பயந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போ பாருங்கள் 4 சைட்லேயும் கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து கொஞ்சம் கிளாத் நம்ம விட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக உங்களுக்கு பிசுறு தெரிஞ்சாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கம் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் வந்து நம்ம பிசுறுலாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் போதும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுறு கூட தெரியாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மோஸ்ட்லி நான் மண்டே கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது. வீடியோ எடுத்து வச்சுட்டேன், பட் எடிட் பண்ணாமல் இருக்குது. ஸோ நான் எடிட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மண்டே வீடியோவாக கொடுத்துட்றேன். அப்படி இல்லாட்டி வெட்னஸ்டே வீடியோவாக கொடுக்குறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயம் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி நெட்லாம். ஸோ அப்போ வந்து நம்ம பயமே இல்லாமல் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் சைடு எல்லா சைடும் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன கிளாத் இருக்கிறது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதில் நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய சிஸ்டர்ஸ் இப்போ நியூவாக வந்திருக்கீங்க. ஸோ நீங்களாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் ஆரி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அதாவது இப்போ பிகினர் லெவல் முடிச்சிட்டிங்களா, அட்வான்ஸ் லெவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த பிசுறுலாம் வந்து ப்ராப்ளம் இருக்காது. நம்ம அதை வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்து நெட் கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், எந்த இடத்துலையும் லூஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.